இப்போ எல்லாருமே ஜெயில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. கடவுளே என்னம்மா சொல்ற இப்படி? ஐயோ இந்த மனுஷக்கா நகை நட்டெல்லாம் இவர் எடுத்தாரு, அவங்க அக்கா தான் உண்மையை எடுத்துட்டு போனாலான்னு தெரியலையே. அதுதாம்மா இன்னும் என்ன ஏதுன்னே விளக்க முடியாம இருக்குது. இந்த ஆளித்தாரா இல்ல அவங்க அக்கா தான் நிஜமாவே சுருட்டிக்கு போயிட்டாளான்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு இது தெரியவே தெரியாதா? எங்கம்மா எங்களுக்கு தெரியுது, நாங்க என்ன வெளியே போறோமா வாரோமா? கடவுளே டிவி ஓடுதா இல்லையா? இந்த டிவி தான் அப்பயே ரிப்பேர் ஆகி போச்சே, அதை கூட சரி பண்ணி கொடுக்க முடியாம தானே அந்த கடனா நான் ஒரு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு எங்க அதை சரி பண்றது? போன்ல தான் மணி கணக்கா போட்டு காட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஏன் மகா நீயும் போன பாக்கலையா? இல்லக்கா இங்கேதான் சிக்னல் அதிகமா கிடைக்காதுல்ல என் சிம்முக்கு, அதனால நானும் கவனிக்கலக்கா. கடவுளே நீங்க எது இருந்திருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம். குடும்பத்தோட போய் உட்காந்துருக்காங்களாமா. நான் அப்பயே சொன்னேனே ஆட்டம் ஆடாதீங்க, ஒரு பல்லு இல்லைனாலும் ஒரு பல்லு படுன்னு. எங்க நம்ம பேச்சு கேட்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாம வாய் மூடி கிளவின்னு நம்மளையே இது பண்ணிக்கிட்டு ஏச்சிக்கிட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு எங்க வந்து நின்றுருக்கு பாரு. இப்ப என்ன சந்தோஷுக்கு இது தெரியுமா தெரியாதா? எங்களுக்கே இப்பதான் தெரியுது, அவருக்கு எப்படிக்கா தெரியும்? அவங்க பண்ணின பாவத்துக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது. என்ன பண்ணி தொலைய மனசுதான் கேட்டு தொலைய மாட்டேங்குது. எம்மாடி மகா அத்தை சொல்லுங்க அத்தை. இல்லம்மா இந்த ஊர்ல உங்க மாமனாருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைன்னா அது எதுவுமே கிடையாது. ஆனா உங்க தாத்தா அப்படி கிடையாது. இந்த ஊர்ல அம்புட்டு பெரிய மனுஷன், அவரோட குடும்பமே இன்னைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு என்னத்த சொல்றதுன்னே தெரியல. சந்தோஷ் கிட்ட எதை சொல்ல முடியுமாமா? அத்தை நான் அவங்கள சேர்த்துக்கணும்னு சொல்லல அத்தை, அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா என்னன்னு அத்தை கேட்டேன். இல்லம்மா நீ சொல்றதும் சரிதான். அவங்க தப்பு பண்ணியிருந்து உள்ள போயிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க அக்கா கறி நகையை திருடிட்டு போயிட்டு அதுக்கு இவங்க போய் கம்பின்றாங்கன்னா அது தப்பு தானே. நியாயம்னா நியாயமா தான் இருக்கணும். எனக்கு சொந்தக்காரன்றதுக்காக ஒரு நியாயமோ இல்லைன்றதுக்காக ஒரு நியாயம்னு சொல்லக்கூடாது. முதல்ல இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும். ஏற்பாடு பண்ணாம இருக்கக்கூடாது. முதல்ல இதை சந்தோஷுக்கு சொல்லி அவங்க மூலியமா தான் எதா இருந்தாலும் பண்ணணும். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வாயா கேள்விப்பட்டியா காஞ்சனாவோட பைனான்ஸ் என்ன ஆச்சுன்னு? அவங்களுக்கு ஆக்குறது இருக்கட்டும், நம்ம உமா சாமியோட பஞ்சு கூடன்னு மொத்தமா தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சான். ஐயோ என்னப்பா சொல்ற? ஆமாமா அங்க டீ கடையில நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ புடிச்செறிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்னும் விளங்கல. சரி அப்புறம் வண்டியை நிறுத்திவிட்டு என்ன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி எல்லாம் எரிஞ்சு போச்சான். ஃபயர் இன்ஜினு போலீஸ் அது இதுன்னு எல்லா வண்டியும் போனிச்சாம்ல. ஆமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட ஏதோ தானே போகுது போல இருக்குன்னு நினைச்சேன். இவங்களோடதுக்கு தான் போயிருக்கு, நமக்குமே தெரியல பாருங்க. எப்ப யாருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து எதுவுமா? இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. என்னன்னா ராத்திரி கடையை பூட்டிட்டு போயிருக்காங்க, அந்த நேரத்துல தான் பிடிச்சி எரிஞ்சிருக்குது. இவன் சொல்றான் நான் எங்கிட்ட எதையுமே பத்த வச்சு போடல, எப்படி பிடிச்சதுன்னு தெரியலன்றாங்க. இவங்களுக்கு என்னன்னா யாராவது வெளியிருந்து வந்து தான் பிடிச்சி பத்த வச்சிருப்பாங்களோன்னு சொல்றாங்க. எப்படிப்பா இவங்க பூட்டிட்டு போனா நல்லா தான் பூட்டிட்டு போவாங்க, அப்படி எப்படி கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்து ஒருத்தர் பத்த வச்சு போடுவாங்களா? இது என்ன நியாயமா இருக்கு? ஏமா பஞ்சை நேர்மையும் பக்கத்துல வச்சு என்னமா பத்திக்கிட்டு தெரியும் உங்களுக்கே தெரியும். நமக்கு ஆகிறவங்க ஆகாதவங்கன்னு எப்படி தெரியும்? ஏதோ வேண்டாத வந்து வேலையை பத்துறாங்களா என்னன்னு தெரியல. ஐயோ என்ன இது என் குடும்பத்துக்கு அடிமேல அடி விழுகுது. ஐயோ ஆண்டவனே, 2 பிள்ளைங்க வாழ்க்கை இப்படியா போய் நிக்கணும். அதை இருங்கத்த நான் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்றேன். நிஜமாவது பெத்தவங்க பேச்ச கேட்கணும். ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும். இப்படியா எந்த புத்தியும் இல்லாம. ஐயோ கடவுளே, இவ யாருக்கும் உயிருக்கே ஏதாவது ஆபத்து இல்லல்லப்பா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இந்த ஊர்ல தான் இருக்கோம். நமக்கு ஒரு வார்த்தை யாரும் சொல்லல பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க எல்லாரும். நம்ம குடும்பம் நினைக்கிறோம். நம்மள யாரும் அப்படி நினைக்கிறது இல்ல. ஏமா எல்லாருமே வருத்தத்துல இருப்பாங்க. இந்த நேரத்துல நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்பா. ஆமா அதுவும் சரிதான். அதுல கேட்டு இருக்க முடியாது. ஒரு இடம் போய் பார்த்துட்டு தான். ஆமாமா அதுவும் தான். என்னங்க கேக்குதா? எவ்வளவு நேரம் கேக்குதா இல்லையா? நான் வந்துட்டு இருக்கேன், அங்கதான் வந்துட்டீங்களா? சரி கொஞ்சம் வரசா வாங்க. இங்க பெரிய பெரிய பிரச்சனை நடந்துச்சுங்க. 2 அண்ணி வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்குதுங்க. ஒரு அண்ணி குடும்பமே இன்னொரு அண்ணி வீட்டுல கடையெல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சாமா. எனக்கு ஒண்ணுமே கையும் ஓடல காலும் ஓடல. கொஞ்சம் வரசா வாங்குங்க. புரியுதுமா, நானும் நியூஸ் பார்த்துட்டு தான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். ஒன்னும் பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன். சரியா? எதை பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க. முடிஞ்சா அவங்களுக்கு போய் நீங்க தைரியம் சொல்லி அங்க இருங்க, நான் அந்த வந்துடுறேன். சரிங்க கொஞ்சம் வரசா வாங்க. சரி அம்மாவுக்கும் பாட்டிக்கும் நீ தான் ஆதரவா இருக்கணும். அவங்க ரொம்ப பயந்துட போறாங்க. கொஞ்சம் என்ன ஏன் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஜில்லே காசு எவ்வளோ இருக்கு? காசா எதுக்குங்க? இல்ல அன்னைக்கு கல்யாண செலவு போக மீதி கையில இருக்க காசு அப்புறம் இத்தனை
கோழி அப்படின்னு சொல்லி உன்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கும்? ஏன்டா இப்ப இதுக்கு அவகிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்க நீ? இல்லம்மா, சாமி என்ன பாவம் ரொம்ப நொடுங்கி போயிட்டாரு. எனக்கே ரொம்ப சங்கட்டமா போச்சுமா. அதான் கடை வச்சு கொடுக்கலான்னு அவங்க அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு. கடை வச்சு கொடுக்கறதுக்கு கூட கையில காசு இல்லாம இருக்காங்க அவங்களே. அதான் நம்ம இருக்கிற காசை கொடுத்து உதவலான்னு. பாத்தியாம்மா, உதவுறாங்களாம். இங்கே பாருடா, உதவியுமே யாருக்கு செய்யணும் செய்யலன்னு இருக்குது. ஏற்கனவே இப்படித்தான் அவங்களுக்கு கடை வச்சு தரேன்னு சொல்லிட்டு ரோடு ரோடா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவன். அவங்க ரெண்டு பேரும் நல்லா திங்கவும் தூங்கவும் இருந்தாங்க. கடை வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணினது இவன். கடைசியில் இவனை என்ன கண்டுக்கிட்டாங்களா? அவங்க குடும்பத்தை தானே பார்த்துக்கிட்டாங்க. உன்னை அவன் பார்த்துக்கிட்டான். நீ செஞ்ச நன்றி அவன் நினைச்சான். கொடுத்து உதவுறான், நம்மள உதவான். இங்கே பாருமா, நீ காசெல்லாம் கொடுக்காத. அத்தை சொல்றதும் சரிதானே. நமக்கு கஷ்டம்னா உதவி செய்யாதவங்களுக்கு நம்ம மட்டும் எதுக்கு உதவி செய்யணும்? மாமியார் மருமகளும் எதுல கூட்டு சரிகளோ இல்லையோ அடுத்தன உதவி செய்யக்கூடாதுன்றதுல நல்லா தெளிவா இருக்கீங்க. வாய மூடுறா. இப்ப அவ என்ன தப்பா சொல்லிட்டா? நான் சொல்றது தானே சொல்ற. ஏன்னா நம்ம பொட்டி கடை இத்துளூண்டு கடையை அதை கொஞ்சம் பெருசு பண்ணுவோம், ஜாமான் வாங்கி போடுவோம், வியாபாரத்தை பெருக்குவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் மண்டைக்கு ஏறல. எவனோ கடை இழந்துட்டானா அவனுக்கு இவன் வந்து கூஜாத்துக்கிட்டு தெரிகிறானா? இங்கே பாரு, இந்த காலத்துல நீ உழைச்சா மட்டும்தான் உன் வீட்டுல அடுப்பெரியும். அடுத்தவன் உழைக்கிறதுனால உன் வீட்டுல அடுப்பெரியாது. அவங்க வீட்டுல அன்னைக்கு வேலை செஞ்சதுனால தானே அந்த கூலி வந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, உன்னை உட்கார வச்சுல கொடுத்தாங்க. என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்க? பாவம்மா, இந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் தூக்கி விடணுமா? ஏங்க, இந்த காலெல்லாம் தூக்கி விடுறவனையும் ஏறி மிதிச்சுட்டு போற உலகங்க. கூட இருந்தவே குழி பறிக்கிறவங்க தான் அதிகம். நம்ம கஷ்டப்படும் போது உதவாதவங்களுக்கு நம்மளும் உதவி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. கம்முனு இருங்க. காசு தர முடியுமா முடியாதா? இங்க நவுருமா. என்னடா முடியுமா முடியாதா? முடியாதுடா. என்னடா பண்ணுவ? நீ ஏன் தரலனா அப்ப நானே அதை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். நெஞ்சில தைரியம் இருந்துச்சுன்னா போடா உள்ள போய் இப்ப எடுறா பாப்போம். நீ எடுத்துட்டு இந்த வீட்டுல நிம்மதியா இருடா பாப்போம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் 10 சம்பாதிச்சிருக்கான். கட்டிக்கிட்டு வந்த பிள்ளைக்கு ஒரு நகை சேர்த்து வைக்கிறதுக்கு துப்பு இல்ல. அவன் கஷ்டப்படுறானா, அவனுக்கு அள்ளி கொடுக்குறானா? அவன் கஷ்டப்பட்டானா அவன் குடும்பத்துல உள்ளவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி முன்னேற்றி விட்டுருவானுங்க. உனக்கு யார் இருக்கா? கூட பிறந்தவனு ஒருத்தர் இருக்கானா? இல்ல மச்சான் மாமன் ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒருத்தரோட தயவும் இல்ல. நான் ஒரு ஆள் மட்டும்தான். கட்டின வீட்லயும் எந்த வரதட்சணையும் இல்ல, ஒன்றும் இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நம்ம கடையை முன்னேற்றுவோம். நீங்க 2 பேரும் தொழில முன்னுக்கு வர வழியை பாருங்க. அடுத்தவனை முன்னேற்றுறேன்னு சொல்லி காலம் முழுக்க இந்த கிழிஞ்ச பனியனோட தான் சுத்த போறேன். அவனும் தான் உன் கூட சுத்திக்கிட்டு இருந்தான். இந்த அழுகு துணியை போட்டுக்கிட்டு இன்னைக்கு பாரு, அவன் பட்டு வேஷ்டியுமா பகட்டா இருக்கான். நீ இன்னமும் இந்த கிழிஞ்ச கையில கட்டிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, நான் செய்ய வேணான்னு சொல்லல. நம்ம வீட்டோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சு உதவி செய்யுங்க. நம்ம நிலைமையே கவலை கடமா இருக்குது. 10 சம்பாதிக்கிறதும் கூட கிடையாது. கொடுத்த காசையும் இப்போ திருப்பி கேட்குறீங்க. வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்குறதா இருந்தால் கூட நம்ம அத்தை கடையிலேருந்து தான் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்த வயசுலேயும் 10 நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தட்டையும் கடன் வாங்காமல கடன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோமா? ஒன்றா ஊரில் உள்ளவங்களுக்கு செய்கிறதுக்கு பெத்த தாய்க்கு செஞ்சாவது நன்றின்றது இருக்கும், புண்ணியமாவது கிடைக்கும். உங்ககிட்ட எல்லாம் போய் நான் கேட்டேன்ல, என்ன சொல்லணும்? சம்பளத்தை உங்க கையில கொடுக்காம நானே வச்சிருந்துருக்கணும். அரைஞ்சேர் ஒய்யி அப்படியே 10 தெரு தள்ளி போய் விழுந்துட்டு வந்துடுவேன் சொல்லிட்டேன். 10 அன்னைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. இன்னைக்கு நீ நல்லா இருக்கணும்ட்டு நாங்கள் 2 பேரும் போராடிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு, நீ நல்லா இருக்கணும் நாங்கள் மட்டும் தான் நினைப்போம், ஊரில் உள்ளலாம் நினைக்க மாட்டான். இன்னைக்கு நீ இப்படி நினைக்கிறியே, அன்னைக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தானே உன்னை அவன் கழட்டி விட்டான், மறந்துட்டியா? இங்கே பாருங்க, இந்த விஷயத்துல என் முழு சப்போர்ட்டு அத்தைக்கு மட்டும்தான். நான் இதுல இருந்து 10 ரூபா கூட தரமாட்டேன். எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. என்னடா கொடுமையா இருக்கு? மாமியார் மருமகளும் என்னம்மா சண்டை போடுறாங்க. ஆனா அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் காசு வராம 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்களே, என்னங்கடா இவங்க கூத்து? எம்மாடி, நீ எல்லாம் கேட்டா கொடுக்காத. இல்லத்த, நீங்க சொல்றதுதான் சரி. நான் கையில வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த காசு செலவாதான் போகும், இல்லைன்னா கரியாதான் ஆகும். நம்ம கடைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி நம்ம முன்னுக்கு வர வழியே பார்ப்போம். இவர் என்னமோ பண்ணிட்டு போகட்டும். அதாம்மா நானும் சொல்றேன். உங்க மாமன் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஊதாரியை வச்சுக்கிட்டு எப்படியோ சாவறதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி கடையை வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுல இருந்து வர காசுல கொஞ்சம் கொஞ்சமா ஜாமான் வாங்கி போட்டு இப்ப கடையை இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்கேன். இருக்கிற காசை வச்சு இன்னும் காய்கறி அது இதுன்னு வாங்கி போட்டோம்னு வச்சுக்கவே நம்ம கடை பெருசாயிரும். ஊர்ல உள்ள எல்லாம் நம்ம கடைக்கு தான் வருவானுங்க.
நான் அப்படி கொண்டு வரணும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நீயும் பொறுப்பு இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது. நாளை பின்ன உங்களுக்கு கொடுத்து உதவுறது கூட ஆள் இல்லை. இருக்கிற புள்ள நல்லபடியாக தெளிஞ்சு நடந்துக்கணும். சரிங்க அத்தை. எனக்கு நீங்கள் சம்பாதிச்சு 10 கொடுக்க வேண்டாம். நீங்கள் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். அவனுக்கு அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்க, குடும்பம் குட்டி சவரா போயிடும். நம்மள மிதிச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் தான் நான் யோசிச்சு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த கடை என்ன உங்களுக்கு தானே வரப்போகுது? அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் அவன்? அதுக்காக தான் சொல்கிறேன், நான் இருக்கும்போதே எல்லாம் முன்னேற்றி விட்டுறேன்னு. சரித்த, இனி அவர் வந்தாலும் வரலாட்டியும் சரி, நம்ம 2 பேர் கடையில் பாடுபடுவோம், நம்ம குடும்பத்தை முன்னேற்றுவோம். அவ்வளோதான். இவனை பார்க்கவும் சங்கட்டமா இருக்கு. மூளையில போய் முடங்கி கிடக்குறான். டேய் சாமி, டேய் சாமி. என்னங்கண்ணே சொல்லுங்க. என்னடா இப்ப கப்பலா கவுந்து போச்சு? கப்பலா கவுந்து போச்சுன்னு கேட்குறேன். நடுக்கடல்லையே கப்பல் இல்லைன்னா நீச்ச போட்டாவது வரணும்டா. இப்படி முடங்கி போய் மூளையில உட்காரக்கூடாது. இப்போ கடை தானே உனக்கு பிரச்சனை. சுருளிக்கிட்ட சொல்லிட்டேன் கடை பார்க்க சொல்லி. அவனும் பார்க்குறேன்னு சொல்லிட்டான். நான் தான் எங்களோட இடத்து பத்திரம் இருக்குல்ல, அதை கொண்டு போய் அடகு வச்சு ஒரு அமௌண்ட்டை தேத்தி உனக்கு மறுபடியும் கடை வச்சு தரலான்னு இருக்கோம். முதல்ல மாதிரி பெரிய கடையெல்லாம் வைக்க முடியாது, ஏதோ எங்களால் முடிஞ்ச சின்ன அளவுக்கு பண்ணலான்னு இருக்கோம். சரியா? கிளம்பு, போயிட்டு வருவோம். ஆமாண்டா தம்பி, எந்திரிடா, போயிட்டு வந்துருவீங்க. ஏம்மா அதுக்குன்னு சொல்லலம்மா, ஏற்கனவே நாங்கள் இருந்த நிலத்தையும் விற்று இப்படி ஆகி வந்து நிற்கிறேன். மறுபடியும் நான் எந்த இதுவும் பண்ணணும்னு நினைக்கலம்மா. வேண்டாம்மா, எனக்கும் தொழிலுக்கும் ராசியே கிடையாது. நான் ஒரு ராசி இல்லாதவன். நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். டேய், இத்தனை வருஷம் ஊதாரியா தொழில் தெரியாமல் வளர்ந்தடா. ஆனால் இன்னைக்கு உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்படிப்பட்ட அறிவை சும்மா விடக்கூடாது. சரியா? எந்திரி, நம்ம போயிட்டு வந்துடுவோம். ஆமாண்டப்பா, அண்ணன் சொல்றது கேளியா? எந்திரி. இல்லை, மறுபடியும் கடை வைப்போம். மறுபடியும் ஏதாவது ஒன்று நினச்சினா மனசு நொந்து போயிடும். டேய், முதல்ல தான் நம்ம ஏமாந்துட்டோம். முதல் படி எடுத்து வைக்கும்போது என்னைக்கு எல்லா குழந்தைங்களும் சரியாக எடுத்து வச்சிடாது. சில எசக்கு பெசக்கு கீழே விழுகிறது வைக்கிறதுன்னு எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? தூக்கி விடுறதுக்கு அண்ணங்காரன் நான் இருக்கேன்டா. எந்திரிடா போவோம். சும்மா பார்த்தா மூளையில் முடங்கி கிடக்குறான். அப்போதான் நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். நீ கடனை அடைக்க வேணாம், ஒன்றும் அடைக்க வேணாம். நீ தொழில் பண்ணி நல்லா இரு. உனக்கு ஏதாவது கவலை இருந்துச்சு அப்படின்னா வெளியில கடைக்கு வாட்ச்மேனை போடுவான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல சகுனம் தான். எடுத்து பேசுங்க தம்பி. என்ன தண்ணி பேசுறது மனசே இல்லை எனக்கு. கேட்கறவெல்லாம் ஃபோன் பண்ணி என்னப்பா கடை போச்சான்றான். என்னத்த சொல்றது? சரி சரி, எடுத்து பேச, இல்லைன்னா ஸ்பீக்கர்ல போட்டு நாங்க பேசுறோம். ஹலோ எம்மாடி, நான் வேற யாருக்குமே இந்த ஹெல்ப்பை பண்ண மாட்டேன். ஆனா நீ மாசமா இருக்க, இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு பொண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். நான் எஸ்ஐ சார்கிட்டையும் கேட்டுட்டேன் உன்னை பேச வைக்கிறதுக்கு. அவரு ஓகே சொல்லிட்டாரு. பேசுமா, இந்தா. ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஃபோன் பண்ணா பேசுங்க. மாமா, நான் தான் உமா பேசுறேன். உமாவா? ஏமா எங்க நிம்மதியை கெடுக்கணும்னே ஒவ்வொன்றும் பண்ணுவியா? அன்னைக்கு நீ சாப்பை விட்டதுக்கே என் கடை பொசுங்கி போய் கிடக்குது. இப்ப மறுபடியும் வேற எங்க குடியை கெடுக்கணும்னு பாக்குறியா? தயவு செஞ்சு எங்களை ஆளை விடுமா. ஐயோ மாமா, நான் வேணும்னு சொல்லல மாமா. அது ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டு வந்துட்டேன். அது நிஜத்துல நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என் புருஷன்கிட்ட போனை கொடுங்க மாமா, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாரு, உன்கிட்ட பேச நிலைமையில நான் இல்ல. ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீ மட்டும் கையில கிடைச்சனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தயவு செஞ்சு போயிரு சொல்லிட்டேன். மாமா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா கூட போதும். நீங்க எனக்கு திருப்பி பேசணுன்ற அவசியம் இல்லை. இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். என் அக்கா குடும்பத்தினால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத நினைச்சு கவலைப்படலை. நான் உங்களுக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன்னு மனசு கஷ்டமா இருக்கு. ஏதோ வேண்டாம் வெறுப்பு கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு வந்துட்டேன். டைவர்ஸு அது இதுன்னு. ஆனால் அது இப்போ மிகப்பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷம் இப்போ நான் சொல்கிறேன் மாமா, நீங்க இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது. இப்பயும் போலீஸுக்கு தெரியாம போன பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சொன்னா இவன் வெளியே கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அந்த சாமியெல்லாம் எப்பயோ செத்து போயிட்டான். இனிமே உனக்கு எனக்கு இந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஐயோ, என்னடா சொல்றாவ? உண்மையை சொல்றாளா பொய்ய சொல்றாளானே தெரியலையே. ஹலோ சார், A2 ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க, பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை. இவங்க இங்கே மயங்கி விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு இந்த மாதிரின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன். இது பொய்யெல்லாம் கிடையாது.
கொஞ்சம் இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டேஷன் வந்தால் நல்லாயிருக்கும். மேடம் அவ ஃப்ராடு மேடம். அவெல்லாம் உண்மையை சொல்ற ஆளே கிடையாது. ஏதாவது காசு கொடுத்து ஏமாத்தி கூட இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்ல வைப்பா. இவளை பாக்குறதுக்கு என் மனசுல தெம்பும் கிடையாது, உடம்புல தைரியமும் இல்லை. தயவு செஞ்சு இவ முகத்துல முழிக்கவும் நான் விரும்பல. என் ஆளை விடுங்க சார். அவங்க முதல்ல எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போ அவங்க உண்மையாக தான் மனசறிஞ்சு பேசுகிறாங்க. கொஞ்சம் வாங்க சார். என்னை பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பாத்தீங்களாமா, உள்ள போய் 2வது நாளே இவ மாசமாயிருவாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டேய் தம்பி, என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க உடம்பு அது எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அதுவும் இல்லாமல் மாசமாக இருக்காங்கன்னு அந்த போலீஸே சொல்கிறாங்கன்னு போது அது உண்மையாக தாண்டா இருக்கும். ஆயிரம் அவள் தப்பு பண்ணாலும் வச்சாலும் நம்ம வீட்டு வாரிசுடா, அது போய் ஸ்டேஷனில் கஷ்டப்படணுமா? சொல்லு பார்ப்போம். என்னமா பேசிட்டு இருக்க? அன்னைக்கு நீயே தான் நம்ம சொன்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா இனிமே இவ நமக்கு தேவையே இல்லைன்னு. நான் இப்போ ஸ்ட்ரைட்டா முடிவு எடுத்துட்டேன். நீங்க என்னம்மா இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, அவள் அன்னைக்கு விட்ட சாபமே உங்களுக்கு இப்படி பழிச்சு போச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ புள்ள தாச்சி புள்ள வேற. இந்த மாதிரி நேரத்தில் அவள் ஏதாவது ஒன்று சொல்ல அது உங்களுக்கு பழிச்சிருச்சுன்னா அது இன்னமும் எங்களுக்கு கஷ்டம்தான். அவள் வர்றவகிட்ட நம்ம எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அவள் ஸ்டேஷன்லேருந்து கஷ்டப்படக்கூடாது. அவள் திருந்துறாளோ இல்லையோ அவளுக்காக நம்ம விட்டு கொடுத்து போவோம். விடுங்க, போய் நம்ம வீட்டு வாரிசையும் அவளையும் கூட்டிக்கிட்டு வருவோம். என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு. நமக்கே ஒரு அக்கா தங்கச்சி இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம என்ன அப்படியே விட்டுட்டு இருக்க போறோம்? அதுக்காக தான் சொல்றேன். ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத நம்ம எதுக்கு காரணமா இருக்கணும்? கூட்டிட்டு வருவோம். என்ன அவளை கூட்டிட்டு வந்தா நான் இப்படி உட்காந்து உங்ககிட்ட பேச முடியாதுன்னே. அவளுக்கு பேசினா அப்படியே வயிற்றுச்சலா இருக்கும். அப்படியேப்பட்டவன் நம்ம குடும்பத்தை நல்ல இதா பாப்பான்னு நினைக்கிறியா? டே, அவளை பத்தி நான் யோசிக்கலடா, நம்ம வீட்டு வாரிசை பத்தி தான் யோசிக்கிறோம். கிளம்பு, நம்ம போய் கூட்டிட்டு வருவோம். அதுதான் சரி. என்னங்க வாங்க, என்னென்னமோ நடந்துருச்சுங்க. என்னம்மா என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவும் இல்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லைப்பா, எங்களுக்கு எதுவும் தெரியலப்பா. எங்களுக்கு காலையில் தான் அமுதா வந்து சொன்னா. நம்ம என்ன 4 பேத்துக்கிட்ட போய் புறணி பேசுகிறோமா, இல்லை 4 திண்ணையில் தான் போய் உட்காந்துக்கிறோமா? ஒன்றும் கிடையாது, வீட்டிலே தான் கிடக்கிறோம். இந்த மாதிரின்னு சொன்னோன்னே உயிரே இல்லைப்பா. ஏதோ கடவுள் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த நேரத்தில் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையா? பெரியவங்க குடும்பமும் அங்கே தான் இருக்கான், சின்னவளும் அங்கே தான் இருக்காளாம். அதுவும் இல்லாமல் பேத்தி இப்போ எங்கே இருக்கா என்னன்னு வேற தெரியல. அவ்வளோ ஜெயிலில் இருந்தால் என்னையா பண்ணுறது இந்த வயசில்? அதான்ப்பா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ ஏதாவது பண்ணுறதெல்லாம் தப்பு சரின்றதெல்லாம் நான் பேச விரும்பலை. 1000 தான் இருந்தாலும் நம்ம சொன்ன பந்தம் எந்த மாதிரி நேரத்தில் விட்டு கொடுத்தாலும் இந்த நேரத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது. அதான்ப்பா, நீ என்ன முடிவு பண்ணுற? என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒரே வயிற்றுல பிறந்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? போய் பார்த்துட்டு வரேன். என்ன ஏதுன்னு பேசி வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நான் அங்கேயும் பேசிட்டேன் வக்கீலுக்கும். அவங்களும் அங்கே மேல் இடத்துல பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன்னு இருக்காங்க. நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்களா? பத்திரமா இருங்க. என்னங்க, உங்கள் கூட நானும் வரட்டுமா? வேண்டாம் மகா, நான் பார்த்துக்கிறேன். நீ இரு.